யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM ஒரு மிஷனரி இயக்கம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி கட்டளை உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்ற வேத வசனத்தின் அடிப்படையில் இந்தியாவின் மேற்கே குஜராத் தொடங்கி கிழக்கே திரிபுரா வரையிலேயும், தெற்கே தமிழ்நாடு தொடங்கி வடக்கே ஜம்மு காஷ்மீர் வரையிலேயும் 24 மாநிலங்களிலேயும், நேபாள் நாட்டில் 6 மாநிலங்களிலே 178 பணித்தளங்கள் அமைத்து 168 மக்கள் இனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம். நமது இந்தியாவில் இதுவரையும் செய்த மிஷனரி ஊழியத்தின் விளைவாக 4750 பேர் ஞானஸ்நானம் பெற்று 567 கிராமங்களிலே முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக தேவனை ஆராதிக்கிறார்கள். 29 கிராமங்களிலே ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். 22 கிராமங்களிலே ஆலய கட்டிட வேலைகள் நடைபெறுகிறது. 85 கிராமங்களிலே ஆலயம் கட்டுவதற்கு அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம். கட்டியுள்ள ஆலயங்களிலே பழங்குடி விசுவாச பெண்களுக்கு சுய வருமானம் பெருக கம்ப்யூட்டர் டெய்லரிங் தொழிற்பயிற்சி கொடுக்கிறோம். கண்ணீரோடு வாழுகிற நமது தேசத்து குடிமக்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கம். இயேசு கிறிஸ்துவை ஏற்று ஆராதிக்கும் ஆதிவாசி குழந்தைகளுக்கு ஒரிசா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பஞ்சாப், நேபாள், உத்தரப்பிரதேசத்தில் 7 விடுதிகள் அமைத்து குழந்தைகளுக்கு உணவு, உறைவிடம், கல்வி கொடுக்கிறோம். பகல் நேர பராமரிப்பு மூலம் 2 இடங்களிலே 148 குழந்தைகள் அங்கே பராமரிக்கப்படுகிறார்கள். மாதந்தோறும் ஆத்மாவை தேடி என்ற தமிழ் பத்திரிகை வெளியிடுகிறோம். மிஷன் இந்தியா 2030 ப்ராஜெக்ட் மூலமாக 100 மிஷன் சென்டர் உருவாக்கி ஒரு சென்டர் மூலம் 100 உள்ளூர் மிஷனரி எழுப்பி ஒரு உள்ளூர் மிஷனரி 10 சபை உருவாக்க வேண்டும் என்று ஒரு தெளிவான திட்டத்தோடு தரிசனத்தோடு உழைக்கிறோம். SMPM இயக்கத்துடன் இணைந்து ஊழியம் செய்ய பயிற்சி பெற்ற அனுபவம் நிறைந்த மிஷனரிகள் சுமார் 322 பேர் விண்ணப்பித்து காத்திருக்கிறார்கள். 5000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி கற்க ஆவலோடு காத்திருக்கிறார்கள். கடந்த 2024 தேர்தலுக்கு பின் கிராமங்களில் நற்செய்தி அறிவிக்க ஆலயம் கட்ட திறந்த வாசல். கடந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே எந்த எதிர்ப்புமின்றி கிறிஸ்துமஸ் விழாக்களை நடத்தி 1,00,000 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு நேரடியாக சுவிசேஷம் அறிவித்துள்ளோம். என்னை கேளும், ஜாதிகளையே உங்களுக்கு சுதந்திரமாக தருவேன் என்று வாக்கு பண்ணியுள்ள ஆண்டவர் மக்கள் இனங்களை நமக்கு தருகிறார். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்திலே விந்திய சாத்புரா மலைத்தொடரிலே பீல், பௌரா என்ற ஆதிவாசி இன மக்கள் சுமார் 12 லட்சம் பேர் அடர்ந்த காடுகளிலே வாழுகிறார்கள். இம்மக்கள் நாங்கள் கடவுளுடைய சந்ததி என்று கூறுகிறார்கள். ஆதியிலே கடவுள் உலகத்தை படைத்தார். மனிதர்கள் கடவுளுக்கு விரோதமாக அக்கிரமம் செய்ததாலே கடவுள் உலகத்தை அழிக்கும் போது எங்களுடைய குடும்பத்தாரை 8 பேரை பாதுகாத்து இந்த மலையிலே ஒரு போட் மூலமாக கொண்டு வந்து இறக்கினார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, 2030க்குள்ளாக இந்த மக்கள் மத்தியில் குறைந்தபட்சம் 1,00,000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து 500 கிராமங்களிலே சபை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு உழைக்கிறோம். இந்த பௌரா, பெயில் என மக்கள் பழங்குடி குழந்தைகளுக்கு விடுதி கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த விடுதி 15க்கு 10 என்கிற அளவில் கட்டுவதற்கு 1,00,000 ரூபாய் தேவை. உங்கள் குடும்பத்தினுடைய பெயர் எழுதி வைத்து இந்த குழந்தைகள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். கிராமங்களில் ஆலயங்கள் கட்ட 7 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம், கட்சா ஆலயம் கட்ட 2 லட்சம் ரூபாய் தேவை. ஒரு மிஷனரி ஸ்பான்சர்ஷிப் செய்ய 3000 ரூபாய் தேவை. மிஷனரி குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கு 1000 ரூபாய் தேவை. ஆதிவாசி குழந்தைகளுக்கு 600 ரூபாய் வாங்குகிறோம். முழுமையாக அவருடைய கல்விக்கு 1200 ரூபாய் வாங்குகிறோம். மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்கு 90,000 ரூபாய் தேவை. டெய்லரிங் மிஷின் என்னும் கம்ப்யூட்டர் வாங்குவதற்கு 10,000 ரூபாய் தேவை. நீங்கள் கொடுக்கிற சிறப்பு நன்கொடைகளுக்கு 8TG எக்ஸப்ஷன் சர்டிஃபிகேட் நாம் பெற்றிருக்கிறோம். வாய்ப்புள்ள இந்த காலகட்டத்தை பயன்படுத்த உங்களுடைய தீர்மானம் தான் என்ன? SMPM இயக்கத்தின் சார்பில் இந்தியர்களுக்கு இயேசு கிறிஸ்து மட்டுமே பரலோகம் செல்ல வழி என்பதை நேரடியாக அறிவிக்க, விசுவாசிக்கிறவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஆலயங்கள் கட்டி சபையாக எழுப்ப, குடும்பமாக தனிநபராக எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று உங்களை அழைக்கிறோம். இந்த ஊழியங்களை ஆதரிக்க விரும்புகிறவர்கள் காணிக்கை அனுப்புவதற்காக நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 42 17 80 20 691, IFSC கோட் SPIN 0061761,
அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்டேக்கர் மூமெண்ட் SMPM, சவுத் இந்தியன் பேங்க் 088607300000169, IFSC கோட் SIPL 000086. அருமையானவர்களே, யோவான் 17வது அதிகாரம் முழுவதும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்துக்கு செல்வதற்கு முன்பு ஒரு நீண்ட ஜெபத்தை ஏறெடுத்ததை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அந்த ஜெபத்தில் அவர் ஜெபிக்கும்போது யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லும்போது, உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனத்தினாலே உம்முடைய ஜனங்களை நீர் காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறார். அப்படின்னா அருமையானவர்களே, இந்த பரிசுத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை திருச்சபைகளில், தனிநபருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அடிக்கடி பேசி கொண்டிருக்கிற வார்த்தை. ஆனால் கடைபிடிக்கிறதுல நிறைய போராட்டம் இருக்குது. ஏன்னா அன்புக்குரியவர்களே, இந்த கடைபிடிக்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்புக்குரியவர்களே, இந்த வேத வசனம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம பரிசுத்தம், இதுதான் எது தப்பு எது தவறுங்கிறத காட்டும். ஆகவே இந்த வசனத்தை டெய்லி குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது வாசிக்கணும். அப்போ தான் நம்ம இந்த பரிசுத்தத்தில் நிலைச்சி நிற்க முடியும். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, இது வசனத்தின் அடிப்படையில் நாமே சோதித்து அறியணும். அப்போ தான் எது தவறு, எங்கே நம்ம தவறி இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வரையும். ஆகவே இந்த வேத வசனத்தில் இது ஒரு கண்ணாடி. நம்ம எப்படி இருக்கிறோம், ஒரு கண்ணாடி பார்த்தீங்கன்னா அது வேஷம் போடாது. நீ எப்படி இருக்க அப்படி தான் அந்த கண்ணாடி உங்கள் முகத்தை காட்டும். அதே மாதிரி இந்த கண்ணாடி உங்கள் முகத்தை அப்படியே காட்டிடும். உங்கள் இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது அதெல்லாம் காட்டிடும். ஆகவே நம்ம கீழ்ப்படிதலோடு நம்ம படிச்சிட்டோம்னா பெரிய ஒரு ஆசீர்வாதம். இரண்டாவது, இந்த பரிசுத்தம் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருமே நிலச்சி நிற்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அருமையானவர்களே, எல்லாரும் டெய்லி ஜெபம் பண்ணணும். பார்த்துக்குங்க, நிறைய நேரங்களில் அவசரமாக ஜெபம் பண்ணிட்டு போகிறோம். இது 10வது பார்த்துக்குங்க, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷமாக எடுத்து முழங்கால நின்று கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டு இன்றைக்கி எங்கே போகிறீங்க அதான் அவர்கிட்ட சொல்லிட்டு போங்க. உங்கள் வீட்டில் சொல்லுவீங்களா, அம்மாட்ட உங்கள் அப்பாட்ட சொல்லுவீங்களே, அதே மாதிரி நான் இன்றைக்கி காய்கறி எடை போகிறேன், பேங்க்கு போகிறேன், வேலையில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இன்றைக்கி பணப்பட்டுவாடாயில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இன்றைக்கி இவ்வளோ ஒரு செக்கு வரும், இதெல்லாம் நீங்கள் ஆண்டோட சொல்லிவிட்டு நீங்கள் போய் பாருங்கள். அருமையானவர்களே, இயேசு உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அருமையானவர்களே, யோவான் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சீசர்களுக்கு ஜெபிக்க தான் கற்றுக் கொடுத்தாரே தவிர அடையாளங்கள் அற்புதங்கள் செய்யறதுக்கு அவர் கற்றுக் கொடுக்கல. அதனால தான் ஜெபம்னா தான் நம்ம ஆண்டவரோடு நம்ம நெருங்கி அந்த பரிசுத்தத்தில் வாழ முடியும். அருமையானவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனியாக ஜெபம் பண்ணார். அருமையானவர் ராம் முழுவதும் தூங்காமல் விழித்து ஜெபம் பண்ணார். அதிகாலையில் எழும்பு ஜெபம் பண்ணார். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணார். இடைவிடாமல் ஜெபிக்க சொன்னார். மன்றாடி இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ஒரு மன்றாட்டு ஜெபம். அருமையானவர்களே, கெத்செமனே தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய ரத்தம், அதை வேர்வை, அதன் வழியாக ரத்தம் வெளியக்கூடிய அளவுக்கு ஒரு உடைந்த உள்ளத்தோடு அவர் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, மார்ட்டின் லூத்தர் என்ற தேவனுடைய மனிதர் சொல்லும்போது, எனக்கு நிறைய வேலை இருந்துச்சுன்னா அன்றைக்கி எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட முதலாவது சொல்லிட்டு நான் வெளியே போயிடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலை எல்லாம் சரியாக முடிஞ்சிருக்கும். என்னைக்கு சொல்லாமல் அவசரமாக போகிறனோ ஒரு வேலையும் முடிஞ்சிருக்காதுங்கிறார். ஆகவே என் நண்பர்களே, ஜெபத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போங்க. அருமையானவர்களே, இந்த மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. யோசுவா கீழே யுத்தம் பண்ணுறாரு. யுத்தம் பண்ணும்போது அந்த யோசுவா நிறைய நேரங்களில் பின்வாங்குறாரு. ஏன் பின்வாங்குறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த மோசேனுடைய கைகள் அப்படியே கீழே வலி தாங்க முடியாமல் இறங்குது. அப்படி இறங்குற நேரம் பார்த்தீங்கன்னா யோசுவா பின்வாங்குறாரு. இதை ஊரும் வாரனும் பார்க்குறாங்க. 2 பேரும் உடனே ஓடி வந்து 2 பேரும், ஒருத்தன் அந்த பக்கம் மோசேனுடைய கையை அப்படியே தோளில் போட்டுக்கிட்டான், இன்னொருத்தன் இந்த பக்கம் போட்டுட்டான். அவர் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறாரு. அவருடைய கைகள் அப்படியே ஜெபத்தில் நிற்கிறது. யோசுவா யுத்தம் பண்ணுகிறார். அமலேக்கியர்களை அன்றைக்கு யுத்தத்தில் ஜெயிச்சிட்டாரு. எப்படி ஜெபம் பண்ணாரு, எப்படி ஜெயிச்சாரு? இந்த ஜெபந்தான் அவருக்கு ஜெயத்தை கொடுத்து பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இந்த பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க 3வது செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் நம்ம எல்லாரும் நிலச்சி நிற்கணும். பார்த்துக்குங்க, கோயிலுக்கு போகணும், எங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் நம்ம கூடி அவங்களோட நம்ம ஜெபம் பண்ணணும். பார்த்துக்குங்க, ஏன்னா ஒரு நெருப்பு தான், ஒரு நெருப்பு கட்டை தான் இன்னொரு நெருப்பு கட்டையோட சேரும்போது அனல் நல்லா இருக்கும். பார்த்துக்குங்க, எரிய ஆரம்பிக்கும். வெறும் கட்டைக்கு தனியாக தோட்டு பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் இது அணைஞ்சிரும். ஆனால் ஒரு 10 கட்டை இருந்துச்சுன்னா அது அனல் ஒன்றுக்கு ஒன்று கொடுத்து தடன்னு எரிய ஆரம்பிக்கும். பார்த்துக்குங்க. அதனால் அருமையானவர்களே, இந்த பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியம், சபை
கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. அருமையானவர்களே, நிறைய வசனத்தை பிரசங்கத்தை டிவியில் கேட்குறீங்க, ஆனால் கோயிலுக்கு போகிற நேரத்தில் உட்கார்ந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஆகவே அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அருமையானவர்களே, கொர்நேலியுனுடைய வீட்டில் ஒரு ஐக்கிய கூடுங்க அங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அவர் ரொம்ப தான தர்மத்தில் சிறந்தவர், ஜெபத்தில் சிறந்தவர். அங்கே தேவதூதன் அவர்கிட்ட சொல்லும்போது, கொர்நேலியுவே, உன் ஜெபம் உன் தான தர்மம் தேவ சமூகத்தில் கேட்கப்பட்டு விட்டது என்று சொல்லி கொர்நேலியை குறித்து சொல்கிறார். என்றாலும் இந்த கொர்நேலியு பரிசுத்தமாக வாழ்வதற்கு, ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவதற்கு ஒரு பேதுரு தேவையாக இருந்தார். ஆகவே ஆண்டவர் பேதுருட்ட அந்த கொர்நேலியு வீட்டுக்கு போ அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் போக மாட்டேன், அவன் ஒரு புற இனத்தான், நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் பரிசுத்தமாக்குனதை நீ அசுத்தம்னு நினைக்காத, நீ அங்கே போ அப்படின்னு சொன்ன உடனே இந்த பேதுரு தன்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸோடு அவங்க கொர்நேலியு வீட்டுக்கு போகிறார். காரணம் என்னென்னா, அங்கே போவேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவார், கொர்நேலியு குடும்பத்தார் பரிசுத்தமான ஆண்டவரை ஆராதிப்பார்கள். இது நிச்சயம் வெளியே தெரியும். அப்போது இந்த கூட வந்தவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பேதுரு முதல்ல போக மாட்டேன்னு சொன்னார், இப்போ ஆவியானோடைய தூண்டுதல்னால போகிறாரு, நம்ம மேலே இறங்குன மாதிரி பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலியு வீட்டில் இறங்கினார், எல்லாரும் ஆவியில் நிரப்பப்பட்டார்கள். ஆகவே இந்த கொர்நேலியுவை விலைக்கு வைக்கிறதுக்கு நாங்கள் யார்? தேவன் அவரை இணைச்சிருக்கும்போது நாங்கள் எப்படி அவரை விலைக்கு வைக்க முடியும்? என் அன்புக்குரியவர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்தம் என்பது ஒரு கம்யூனிட்டி ஃபெலோஷிப்பாக மாறுது, பார்த்துக்குங்க, சரியா? என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்பு, நம்முடைய ஐக்கியம், நம்முடைய பரிசுத்தம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பற்றி ஏறின, பார்த்துக்குங்க. ஏமி கார்மிக்கல் அம்மையார், அருமையானவர்களே, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்தவங்க. ஒரு நாள் ஊழியம் முடிச்சு அந்த அம்மா வரும்போது ஒரு 13 வயசு வாலிப பிள்ளைய ஒரு சில கயவர்கள் ஓடி வந்து அந்த பிள்ளையை சீரழிக்கிறதா வரும்போது இந்த அம்மா திரும்பி பார்க்குறாங்க. அந்த பிள்ளை ஓடி வந்தவா அம்மான்னு சொல்லி கட்டி பிடிச்ச உடனே இந்த அம்மா அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிட்டு, அருமையானவர்கள் 13 சாமியார் இருக்கும், இந்த அம்மா எட்டி பார்த்தாங்க பாருங்க. அந்த பார்வையில் இந்த பரிசுத்தம் அவ்வளோ பேரையும் ஓட வச்சிருச்சுங்க. 13 ஆம்பளைங்க ஒரு பரிசுத்த வாட்டிக்கு முன்னால் நிற்க முடியல. என் அன்புக்குரிய இந்த பரிசுத்தமான பார்வை, இந்த பரிசுத்தமான அனல் அக்னி நம்ம மத்தியிலே வெளிப்படணும்னு சொல்லி இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரே ஒரு வாழ்க்கை தான், இயேசுவுக்காக வாழ்வோம், இயேசுவின் பரிசுத்தத்தை இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுவோம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோக பிதாவே, இந்த நாள் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் இந்த வேத வசனம்தான் எங்களை ஒரு கண்ணாடியை போல காட்டுங்கிறத புரிந்து கொண்டு வார்த்தையை வாசிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே என் இதய கதவுகளை திறந்துள்ளும் என்று சொல்லி ஜெபத்தோடு வாசிக்கும்படி ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். ஆண்டவர் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் ஜெப வாழ்வை ஆண்டவரை ஆழப்படுத்தும்படி, ஆண்டவரை உறுதிப்படுத்தும்படி, ஜெப வாழ்வை அலட்சியம் பண்ணாதபடி இயேசுவே நீர் காத்துக்கொள்ளும். உம்மை போல அதிகாலை ஜெபம், முழுவதும் ஜெபம், உபவாச ஜெபம், மன்றாட்டு ஜெபம் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை விதவிதமான ஜெபங்களை ஏறெடுத்து ஒரு ஜெப ஐக்கியத்தில் வளரும்படி, ஒரு ஜெப அனலோடு காணப்படும்படி இயேசுவின் நாமத்திலே கிருபை செய்ய நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே நம்முடைய பிள்ளைகள் இந்த பரிசுத்தத்தில் வளர்வதற்கு ஆண்டவரே பரிசுத்தவான்களோடு ஐக்கியம், தேவ சபையில் ஈடுபாடு, தேவ ஜனங்களோடு நல்ல உறவுகளை கொண்டிருக்கும்படி இயேசுவே நீர் உதவி செய்யும். இந்த உறவு எப்படி கொர்நேலியுடைய வீட்டை பற்றி எரிந்ததோ, இந்த பரிசுத்தம் ஆண்டவரே எப்படி ஒரு சமூக பாதிப்பாக மாறியதோ, அதே போல எங்களுடைய நாட்களிலேயும் காணப்படும்படி இயேசுவே நீர் கிருபை செய்யும்படி செபிக்கிறோம். நீர் அப்படியே சேரக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் பலப்படுத்தும். யாரெல்லாம் சோர்ந்து போய் இனி எனக்கு என்ன இருக்கிறன்னு சொல்லி வெறுப்போடு யாராயிலும் நோக்கி பார்ப்பார்கள் என்றால், மகனே, உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் உனக்கு அருளப்பட்டது என்று சொல்லி அவர்களை நீர் உற்சாகப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதல் பிரசன்னம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?